வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் மாதா கோவிலின் 149வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். மரக்காணம் அருகே மீன் குழம்பு சாப்பிட்ட 6 பேர் மயக்கம், ஒருவர் உயிரிழப்பு. பாஜகவிற்கு கள்ள ஓட்டு போட்ட வாலிபர் கைது. அதிமுக பிஜேபி கட்டுப்பாட்டில் உள்ளது, திருமாவளவன் பேச்சு. இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் மாதா கோவிலின் 149வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. புதுவை வில்லியனூர் தூய லூர்து அன்னை கோவிலின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை கோவிலின் 149வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை 5:30 மணிக்கு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. பின்னர் மாதா உருவம் பொறித்த கொடியானது மாதா கோவிலை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் அங்குள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரை திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலைகளில் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர திருபவனி நடைபெற உள்ளது. மரக்காணம் அருகே மீன் குழம்பு சாப்பிட்ட 6 பேர் மயக்கமடைந்தனர், ஒருவர் உயிரிழந்துள்ளார். மரக்காணம் அருகே குறும்பரும் கிராமத்தை சேர்ந்தவர் ராதா. இவரது குடும்பத்தினர் சம்பவத்தன்று மரக்காணம் அருகே மண்டவாயில் புதுக்குப்பம் பகுதியில் மீன் வாங்கி வந்துள்ளனர். இந்த மீன் குழம்பை ராதா வைத்துள்ளார். ராதாவின் மகன் ராஜசேகர், மருமகள் ராஜேஸ்வரி, பேத்தி பிரியா மற்றும் உறவினர்கள் குப்பு, ராஜி ஆகியோர் மீன் குழம்பு சாப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து அதே மீன் குழம்பை இவர்கள் அன்றைய இரவும் வழக்கம் போல சாப்பிட்டுவிட்டு தூங்கியுள்ளனர். திடீரென்று அவர்களுக்கு அனைவருக்கும் மயக்கம் ஏற்பட்டு வாந்தி எடுத்துள்ளனர். இதனை கண்ட அவர்களது உறவினர்கள் உடனடியாக மரக்காணம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே ராதா பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற அனைவரும் ஜிக்மர் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து மரக்காணம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மீன் குழம்பு சாப்பிட்டதால் தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜகவிற்கு கள்ள ஓட்டு போட்ட வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதி சமுதாய நலக்கூடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாலிபர் ஒருவர் கள்ள ஓட்டு போட்டுள்ளார். அதாவது வேறு ஒருவரின் வாக்கை அவர் பாஜகவிற்கு செலுத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். மேலும் கள்ள ஓட்டு போட்ட நபரை பிடித்து திருக்கனூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிடிபட்ட வாலிபரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் தொரவைக்காமன் கோவில் தெருவை சேர்ந்த அரவிந்த் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அரவிந்தன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அதிமுக பாஜக கட்டுப்பாட்டில் உள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சி வேட்பாளர் கௌதம் திராவிடமணியை ஆதரித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் திருச்சிற்றம்பலம் 4 முனை சந்திப்பில் திறந்தவெளி காரில் பரப்புரை மேற்கொண்டார். திமுக வேட்பாளர் கௌதம் திராவிடமணி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். திறந்த வேனில் பேசிய திருமாவளவன் பானூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி கட்சி வேட்பாளர் கௌதம் திராவிடமணி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்தல் நடைபெற இன்னும் சில நாட்களே உள்ளது என்றும் இதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக வேட்பாளர் வெற்றி மட்டுமல்ல, இது விடுதலை சிறுத்தை கட்சியின் வெற்றி என்றார். இரட்டை இலை ஜெயலலிதா எம்ஜிஆர் இரட்டை இலை அல்ல, இது மோடி அமித்ஷாவின் இரட்டை இலை, ஆகையால் அதை வரவிடக்கூடாது என்றும் அவர் பேசினார். திமுக உழைத்ததால் தான் விடுதலை சிறுத்தை வெற்றி பெற்றதாகவும் திமுகவினர் நமக்கு இதற்கு சீட்டு கொடுத்ததால் தான்
நாம் 2 எம்பியை பெற்றோம், நமக்கு 2 சீட்டு ஏன் கொடுத்தார்கள் என்றால் விடுதலை சிறுத்தை கட்சியினரின் ஓட்டு நமக்கு கிடைக்கும் என்பதால் தான் என்றும் அவர் கூறினார். விடுதலை சிறுத்தைகள் இருந்த இடத்தில் திமுகவினருக்கு ஒட்டுமொத்த வாக்குகளும் விழ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுவையில் 6 பேரிடம் 95,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஆண்-நபரை டெலிகிராம் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளார். மேலும் அந்த நபரை அவரது குரூப்பில் இணைத்து எவ்வாறு பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்து அறிவுரைகளை கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த நபரும் பல்வேறு தவணைகளில் 50,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதில் கிடைத்த லாபத்தை அந்த நபரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடிக்காரர்களிடம் ஏமாந்தது தெரியவந்தது. மேலும் திருக்கனூரை சேர்ந்த ஆணவரை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். குறைந்த வட்டியில் கடன் தருவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய அந்த நபரும் லோனுக்கு விண்ணப்பித்து செயலாக்க கட்டணமாக 35,000 ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதேபோல புதுவை சேர்ந்த 6 பேர் மர்ம கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் தனித்தனியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாளை முதல் ஆரோவில்லில் கலாச்சார திருவிழா நடைபெற உள்ளது. புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நாடகம், இசை நிகழ்வு ஆகிய கலை விழா நடைபெறுகிறது. ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு தொடங்கவுள்ள கலாச்சார மைய போஸ்டரை ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் கலைஞர்கள், பயிற்சி கலைஞர்கள் வெளியிட்டனர். இது குறித்து ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வீணாபாணி பிறந்த நாளையொட்டி அவரது நினைவாக நாடகம், இசை, கலை நிகழ்வுகள் 9 நாட்களுக்கு நடைபெற உள்ளதாகவும், நாளை இரவு 7:30 மணிக்கு விழா தொடங்க உள்ளதாகவும், முதல் நாளில் சௌமிக் தத்தா கலைஞரின் மானோரேக்கோ இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றார். 19ஆம் தேதி இரவு ஜி வேணு நடன கைராளி குழுவினரின் சூத்ரகரையின் மிருகச்சரிகம் என்ற நாடகமும், இறுதி நாளான 20ஆம் தேதி வாசு தீட்சித் குழுவினரின் மின்னணு நாட்டுப்புற இசை நிகழ்வும் நடைபெற உள்ளதாகவும், இந்நிகழ்வுகள் அனைத்தையும் இலவசமாக பார்க்கலாம் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் பனை விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பனை விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்திய உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் வேலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உறுதிப்படுத்தும் சுட்டு வீழ்த்திய காவல்துறையே கஞ்சா விற்கிற கள்ளசந்தையில் மதுபானம் விற்ற 10 பேருக்கு கலால் துறை அபராதம் விதித்துள்ளது. புதுச்சேரி தேர்தலை அமைதியாக நடத்த தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 7ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை 3 நாட்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மதுபானம், சாராய கடைகள் மூடப்பட்டன. அதன்படி புதுச்சேரியில் உள்ள 443 மதுக்கடைகள், 83 சாராய கடைகள், 37 மதுபான குடோன்கள் மூடப்பட்டன. இதேபோல காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் உள்ள மதுக்கடைகள், சாராய கடைகளும் மூடப்பட்டன. புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்பட்டதால் எல்லையோர கிராமங்களை சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் விழுப்புரம், கடலூர், நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள மதுக்கடைகளுக்கு படையெடுத்தனர். அங்கு மதுபானம் வாங்கி குடித்தனர். இதனால் தமிழக பகுதியில் மதுக்கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்றதா. இதற்கிடையே புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களில் கள்ளசந்தையில் மதுபானம் விற்றதாக 10 பேருக்கு 45,000 ரூபாய் கலால் துறை அபராதம் விதித்துள்ளது. மேலும் 114 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு பின் நேற்று புதுச்சேரியில் மீண்டும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. அங்கு மதுப்பிரியர்கள் உற்சாகத்துடன் மது பாட்டில்களை வாங்கிச் சென்றதை காண முடிந்தது. புதுவையில் அதிக வாக்குப்பதிவு, தேர்தல் துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றதா. இத்தேர்தலுக்கான நன்னடத்தை விதிகள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது.
இந்த தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்த தேர்தல் துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் மூலம் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுத்தனர். பறக்கும் படைகள் மூலம் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டு கண்காணித்து வந்தனர். மேலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களிடம் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். இதற்காக தேர்தல் துறை சார்பில் கடற்கரை சாலை வைக்கோல் மூலம் பொம்மைகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு போன்ற கைவிரல் அமைத்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதன் விளைவாக வரலாறு காணாத வகையில் இந்த தேர்தலில் 91.23% வாக்குப்பதிவாகியுள்ளது. தேர்தல் துறை அதிகாரிகளின் தொடர் முயற்சியாலும் பொதுமக்களிடம் கொண்டு சென்ற விழிப்புணர்வாலும் இந்த வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. தேர்தல் துறையின் விடாமுயற்சிக்கு அதிகப்படியான வாக்குப்பதிவு கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தேர்தல் துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். கத்திரி தொடங்கும் முன்பே கடந்த சில நாட்களாக புதுவையில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. நேற்று 95 டிகிரி வெப்பம் பதிவானது. இதனால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்கின்றனர். அவசர தேவைகளுக்கு மட்டுமே வெளியில் செல்கின்றனர். அப்போதும் தலையில் துணி, தலைக்கவசம் அணிந்து செல்கின்றனர். மேலும் வெப்பத்தை தணிக்க குளிர்பான கடைகள் மற்றும் நுங்கு மற்றும் இளநீர், வெள்ளரிப்பழம் ஆகியவின் விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது. மதுபான கடைகளில் பீர் விற்பனையும் அதிகரித்துள்ளது. அதோடு வீடுகளில் வெப்பம் தாங்க முடியாமல் பலர் சினிமா, தியேட்டர், வணிக வளாகம் உள்ளிட்ட இடங்களிற்கு சென்று பொழுதை கழிக்கின்றனர். வெயிலின் தாக்கத்தால் புதுவை நகரின் பல சாலைகள் வாகன போக்குவரத்தின்றி வெறிச்சோடியுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,010 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,12,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் மாதா கோவிலின் 149வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். மரக்காணம் அருகே மீன் குழம்பு சாப்பிட்ட 6 பேர் மயக்கம், ஒருவர் உயிரிழப்பு. பாஜகவிற்கு கள்ள ஓட்டு போட்ட வாலிபர் கைது. அதிமுக பிஜேபி கட்டுப்பாட்டில் உள்ளது, திருமாவளவன் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.